ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காரத்தட்டை பார்க்க போகிறோம். ஸோ தட்டை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தீபாவளி கூட வருது, எல்லாரும் வீட்லையும் செய்வோம். அதை தான் நான் இப்போ சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகத்தை வந்து பவுடரும் எடுத்துக்கலாம், அதை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஓமம், இது வந்து மெத்தி இலை இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வானிலையில் வந்து எண்ணெயை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்முறையை பார்த்துடலாம். நம்ம ஒரு கோப்பையில் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெத்தி இலை வந்து கடையிலே விற்கும், இல்லைனா குவிட் பண்ணுறங்க, போட்ட டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஓமத்தை போட்டுடலாம். இப்போ வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நான் அதில் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள், ஏன்னா இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்காது. ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நம்ம அதை வந்து பிசைஞ்சுக்கணும். உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு நம்ம சேர்த்து ஒன்று சேர்க்க எல்லாத்தையுமே பிசைஞ்சிடுங்க. இப்போ லைட்டாக வந்து ஆயில் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். ஆயில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பி கிடைக்கும், மொறுமொறுப்பு கிடைக்கும். அதாவது ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தண்ணியை ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல, அதில் வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, எண்ணெய் எல்லா பக்கட்டும் பட்டு பொரியணும், அதுக்காக தான். இது மாதிரி ஸ்பூன் வச்சு ஃபோக் வச்சு இது மாதிரி குத்திக்கோங்க. ஏதாச்சும் ஷேப் எடுத்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டம்ளரில் வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது தான். நமக்கு சூப்பரான காரத்தட்டை ரெடி ஆயிடும். இது மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவுக்கும் நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சி இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். ரெண்டு பக்கமும் அழகாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். அடுப்பை வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க, சிம்லேயும் வைக்காதீங்க, மிதமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். வீட்டில் குழந்தைங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதை நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுத்து நம்ம அப்போவே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கோல்டன் கலரில் நமக்கு வந்துருச்சு. இதை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துடலாம். அவ்வளோதான். இது மாதிரி வச்சுருக்க எல்லா மாவுக்கும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ காரத்தட்டை நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.